அனைவரும் சர்வ கடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. மிதுன ராசி 2024 மிதுன ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல வளமாக இருக்கும் நலமாக இருக்கும்ன்றதை பற்றி தான் எளிமையான முறையில் தான் உங்கள் அனைவர்களுக்கும் நான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையில் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்க முடியும். மென்மேலும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் போக முடியும். எத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனை கஷ்டமும் கரைந்து வாழ்க்கையில் மென்மேலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களால் உணர முடியும். மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னா திருமால். இந்த திருமாலுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தினுடைய இப்போ வரக்கூடிய வருடத்தினுடைய அந்த பலனை முழுமையாக தரக்கூடிய ஒரு தன்மை எதுன்னா திருமாலுடைய வழிபாடு. எல்லோருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா ஏழுமலையானுக்கு துளசி ரொம்ப பிடித்தமானது. குறிப்பாக சித்தர்கள் முறையில் திருநீற்று பச்சிலை அப்படின்ட்டு ஒரு மூலிகை இருக்குது. ரொம்ப சுகந்தமானது. அந்த மூலிகையினுடைய அந்த சுகந்தம் வார்த்தைகள் கிடையாது, அவ்வளோ ஒரு சுகந்தமானது. அந்த திருநீற்று பச்சிலையினுடைய சாறு அதாவது நல்லா மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி அதனுடைய சாறை வடிகட்டி சாறு எடுத்துக்கோங்க. இலுப்பை எண்ணெயை அப்படியே மிதமான சூட்டில் இந்த சாரை தூக்கி அதில் ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதி வரும்போது சுருள் பட்டை, அதாவது உங்களுக்கு இந்த பிரியாணி எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பட்டையை பவுட்ரு பண்ணி இதோட கலந்துக்கணும். கலந்து நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. புதன்கிழமை 21 புதன்கிழமை நீங்கள் இந்த வழிபாடை செய்யணும். 21 புதன்கிழமையும் என்ன அப்படின்னும் போது பெருமாளுடைய ஆலயத்துக்கு இந்த தைலத்தை திட்டமான அளவு நீங்கள் ஒரு டப்பாவில் ஊற்றி எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆலயத்தில் திருமாலுடைய ஆலயத்தின் வெளி பிரகாரத்தில் ஒரு 3 விளக்கு, அந்த 3 விளக்கில் என்னன்னா துளசியை அந்த இடத்துல 3 நீட்டாக அப்படியே பரப்பி அதற்கு மேலே இந்த 3 அகல் விளக்கை வைத்து நான் சொன்ன அந்த தைலத்தை ஊற்றி விளக்க பொருத்தணும். பொருத்திட்டு திருமால் ஆலயத்தில் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது சித்தரன்னம் சொல்லக்கூடிய தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ புளி சாதமோ ஒரு பாட்டில் தண்ணியோட தானம் பண்ணணும். இந்த தானத்தின் புண்ணியாபலனை எங்களுடைய மூதாதையருக்கு போய் சேரணும், அதாவது பித்திருக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டி அந்த தானத்தை கொடுத்துட்டு நீங்கள் இல்லத்துக்கு வந்துடணும். இந்த மாதிரி 21 புதன்கிழமை தொடர்ந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்து வந்தாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2024 பொற்காலன்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் விலகிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையினுடைய சாரும் அந்த சுருள் பட்டையினுடைய தன்மையும் உங்கள் இல்லத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு வரத்தை பரிபூர்ணமாக கிடைக்கும். இது சித்தர்கள் முறை. நான் சொல்லிகிட்டு இருக்க எல்லாமே என்னுடைய குருமார்களை எனக்கு சொல்லி என்னுடைய வாழ்நாளில் நான் வழிபாடுகள் செய்த முறைகளையும், அதே நேரம் என் குருமார்கள் பொதுமக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லோருக்குமே வலிவேதனைகள் அனைத்திலிருந்து விடுபட்டு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு எனக்கு கொடுத்த முறைகளில் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கிறேன். இந்த மிதுன ராசிக்காரர்கள் நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் சாய்ராம்.